இந்த படத்துக்குன்னு இல்லை, முன்னாடியே நம்ம விடாமுயற்சி வரதுக்கு முன்னாடியே கார், அதுக்கு முன்னாடி நிறைய கார் இருக்கும். பட் கதையில் அது வந்து எங்களுக்கு அமைஞ்சுது. அது கார் சேசிங்காக அது வந்து முடிகிற மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரிப்டில் அமைஞ்சதால், ஸோ அதை அங்கே கொண்டு போய் ஷூட் பண்ணோமே தவிர, சார் கார் ஓட்டுவார் அப்படின்றதுக்காக நாங்கள் ஷூட் பண்ணல. அதனால் அந்த ஃபைட் வந்து அப்படி தான் அமைக்கப்பட்டது, ரைட்டிங்கில் இருந்தது. ஓகே. பட் கார் ரேசிங்னதும் வந்து சார் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருந்திருப்பாரு. அந்த சீக்வன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அவர் பேசிக்காகவே உங்களுக்கு வந்து அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்ன்றதால அவர் நம்ம ஒரு 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 10 விஷயம் சொன்னால் அவர் 100 விஷயமா அதில் செஞ்சு காட்டுவார். இதில் ஏதாவது பாருங்கள், இது எதாவது நல்லா இருக்கா, இந்த ஸ்கிட்டு நல்லா இருக்கா, இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன் நல்லா இருக்கா, 360 ஒரு ஆங்கிள் அடிக்கிறேன் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு விஷயமா அவர் பண்ணி காட்டுவார். ஸோ அது பெஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்டென்ட் கோஆர்டினேட்டருக்கு நம்ம எது இருக்கோ அதை நம்ம எடுத்து நடத்துவோம். அங்கே இருக்க ஃபாரின் ஸ்டென்ட் கோஆர்டினேட்டராக இருக்கட்டும், அங்கே இருக்க ஸ்டென்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்து வியந்தாங்க. என்னடா ஒரு ஆர்டிஸ்ட்டு ஹீரோ இவன்றீங்க, இவரே வண்டி ஓட்டுறாரு, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம், அவங்க ஜாக்கெட்லாம் எடுத்து ரெடியாக போட்டு பேடிங்லாம் போட்டு வந்து உட்காருவாங்க. இவர் எல்லோரும் கை காட்டிட்டு ரெடி மாதம் ஒரு ட்ரை பார்ப்போம், ட்ரையல் பார்ப்போம். அவங்க அப்படி பார்ப்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும், அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஒரு ஹீரோவே இது பண்ணுறாரா அப்படின்ட்டு. உடனே ஹாலிவுட்லலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இந்தியன் சினிமானா நம்மளை வந்து கொஞ்சம் அப்படி பார்க்குற ஒரு ரேஞ்சை இந்த மாதிரி ஹீரோக்கள் வந்து தூக்கி நிறுத்திடுறாங்க.